இன்னைக்கு எதுக்கு நம்மள எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லிருக்காங்க? ஏய் உனக்கு என்ன தெரியாதா பப்ளி, இன்னைக்கு தான் நம்ம ஸ்கூல்ல ஹெல்த் செக்அப் நடக்குதுல, அதுக்கு தான் நேத்தே வீட்ல பெர்மிஷன்லாம் கேட்டு வர சொன்னாங்களா, அதனாலதான் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆமாடா, எங்க அம்மாட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என் கையில பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து அமுச்சு விட்டாங்கடா. இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. அந்த டாக்டர் வேற ஊசி கீசின்னு போட்டாங்க, என்னால தாங்கவே முடியாது. பேசாம இந்த கானை கொஞ்ச நேரம் சாப்பிட வேண்டியதா டாக்டர் வர வரைக்கும். டேய் உன்னால சாப்பிடாம இருக்கவே முடியாதடா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்க. சாப்பிடுறதப்பா முக்கியம். இந்த உலகத்துல என்ன வேணுமோ வேணாமோ அதுல தெரியாது, ஆனா சாப்பிடுறதுதான் ரொம்ப முக்கியம். ஏய் அந்த கான் எனக்கு கொஞ்சம் குடுறா. பாத்தியா, என்னைய சொல்லிட்டு நீ கான் கேக்குற. சரி இந்தா கொஞ்சமா எடுத்துக்கோ, அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா எனக்கு சமக்கவும் வந்துரும். மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஹெல்த் செக்அப் நடக்குது, அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எஸ் மேம், தெரியும் மேம். ஓகே, செக்அப்காக உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேனே, யார் யார் பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. பெர்மிஷன் லெட்டர்லாம் என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க, அது இருந்தா தான் ஹெல்த் செக்அப்க்கே உங்களை அலோவ் பண்ண முடியும். பெர்மிஷன் லெட்டர் இல்லைன்னா உங்களை அலோவே பண்ணவே முடியாது. பெர்மிஷன் லெட்டர் இல்லனா ஹெல்த் செக்அப் பண்ண முடியாதான். பேசாம அந்த லெட்டர் ஒளிச்சு வச்சுட்டு எங்க அம்மா பெர்மிஷன் தரலன்னு சொல்லி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா? டேய் லூசு பயலே, நாளைக்கு மேம் வந்து அம்மாவை பார்க்கையில சொல்லிடுவாங்கடா. அதனால அப்படிலாம் பண்ணி வைக்காத, ஒழுங்கா செக்அப் தானே பண்ணிட்டு போயிடலாம்டா. வெரி குட், எல்லாரும் பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்களே, சூப்பர். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம். டாக்டர் வர டைம் ஆச்சு, நம்ம ரெடியா இருந்தா தான் அவங்க சீக்கிரமா செக்அப் பண்ணி முடிச்சிட்டு நம்மள வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகே ஓகே மேம். ரித்து, மித்து, சிவா, பப்ளி. ஓகே, உங்க பெர்மிஷன் லெட்டர்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், என்னோட டேபிள்ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் யாரு? ப்ளூபெரி. ஓகே ஸ்வீட்டி. ஓகே ப்ளூபெரி, உங்க அம்மா சைன் பண்ணிருக்காங்க, ஆனா பெர்மிட்டர்னு சொல்லவே இல்லை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பெர்மிட்டர்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, நான் கால் பண்ணி உங்க அம்மாட்ட கேட்டுக்கிறேன் மேம். அடுத்து இது யாரு? டே அர்ஜுன். அர்ஜுன் பெர்மிட்டட். ஆதி. ஆதி பெர்மிட்டட். ஓகே, எல்லாருக்கும் பெர்மிஷன் லெட்டர்ஸ் வந்துருச்சு. ப்ளூபெரியோட அம்மாட்ட மட்டும் நம்ம ஃபோன் பண்ணி என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பக்கத்து கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருக்கணும், யாரும் பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு கிளாஸஸ் எதுவும் நடக்க போறதில்ல, அதுக்காக நீங்க எல்லாம் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க கூடாது. ஓகே, என்னோட கிளாஸ்னா எப்பயுமே சைலண்டா நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், புரிஞ்சுதா? நான் திரும்ப 5 minutesல வந்துருவேன். should not shout. ஓகே ஓகே மேம். டேய் என்னடா நீ கான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, மேம் உன்னை எதுவுமே சொல்லவே இல்ல. டேய் இன்னைக்கு ஒர்க்கிங் டேயே இல்லடா, அதனாலதான் மேம் எதுவுமே சொல்லலன்னு நினைக்கிறேன். எனிவே சாப்பிட வேண்டியதா. என்ன அர்ஜுன், சைலண்டா இருக்க சொல்லிட்டு போனேன், இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்? மேம் அது ஒன்னும் இல்ல மேம். இன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லன்றதுனால உன் இஷ்டத்துக்கு கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்படிதானே? பயம் இல்ல உனக்கு கொஞ்சம் கூட? மாட்டினாடி அர்ஜுன். சரி சரி, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. உங்க மம்மி சாப்பிட கொடுத்துருக்காங்களா, அப்ப நீ சாப்பிடு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, பட் இன்னைக்கு ஒரு நாள் தான், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோ ஸ்நாக்ஸ் அலோட் இன் தி கிளாஸ் ரூம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். மேம் நீங்க கொஞ்சம் கான் சாப்பிடுறீங்களா மேம்? அது சரி, நல்லா ஐஸ் வைக்கிற. இட்ஸ் ஓகே, எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா மேம், உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செக்அப்க்கு வந்துட்டீங்களா? எல்லாரும் செக்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? எஸ் மேம், அதை சொல்லிட்டு தான் வந்தேன். டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு, அதனால இந்த கிளாஸ் ரூமை நாங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். வித் யோர் பெர்மிஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? யா ஷியோர் மேம், அதில் என்ன இருக்கு? ஓகே, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க மேம். யா ஷியோர் மேம். ஓகே, ஸ்கிட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எப்படியும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு டாக்டர் வர வரைக்கும் வெயிட் தான் பண்ணுவோம். கிட்ஸ் வெளியே வெயிலில் நிற்க வேணாம், அவங்க உள்ளேயே இருக்கட்டும். ஓகே மேம், அதுவும் கூட நல்லது தான். ஓகே, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்துருவாங்க, எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகே மேம். கிட்ஸ், இங்க இருக்கிற டேபிள் அண்ட் சேர்ஸ் மட்டும் நாங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு உங்க கோஆபரேஷன் வேணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் எழுந்து ஓரமா நின்னுட்டீங்கன்னா நாங்க அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓ, அதுக்கு எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க நர்ஸ் அக்கா? நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆமா நர்ஸ் அக்கா, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இப்போ என்ன டேபிள் சேர்லாம் ஓரமா பண்ணுவோம், அதுதானே? ஏய் நீ போடுறா, எதுக்குடா என்னையும் சேர்த்து சொல்ற? என்னாலலாம் பண்ண முடியாதுப்பா, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன். உன்னை யாரா சொன்னா? நாங்களே பண்ணிக்கோ, நீ உன் வெளியே நீ பாருடா. ஓ வாவ், சோ நைஸ் ஆஃப் யூ. நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. பக்கத்து கிளாஸ்லாம் அப்படி கிடையவே கிடையாது, உங்க கிளாஸ் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவா இருக்கீங்க. தேங்க் யூ கிட்ஸ். இட்ஸ் ஓகே ஆண்டி, இதுல என்ன இருக்கு, நாங்க அரேஞ்ச் பண்ணிடுறோம். வாவ், பரவாயில்லையே, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே. வெல் டன் கிட்ஸ், தேங்க் யூ சோ மச். எல்லா பெஞ்சையும் ஓரமா போட்டு நடுவுல இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களே, எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெரி வெரி தேங்க் யூ. நான் போய் டாக்டரோட மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் என்னடா இது, டாக்டரோட மெட்டீரியல்ஸ்னா என்னடா எடுத்துட்டு வர போறாங்க? டேய் டார்ச் லைட் வச்சிருக்கோங்கடா. டேய் பேண்டேடோ, யாருக்காவது அடிபட்டு இருந்தா போறதுக்காக பேண்டேட் வச்சிருக்கோங்கடா. ஏய் ஸ்டெத்தோஸ்கோப்டா, இதை வச்சுதாண்டா நம்மள செக் பண்ணுவாங்க. அடுத்து என்ன கொண்டு வர போறாங்களோ? ஐயோ டேப்லெட்ஸ் தான், இது எனக்கு ஆகவே ஆகாது, ரொம்ப கசப்பா இருக்கும். எனக்குலாம் டேப்லெட்ஸே கொடுத்துடக்கூடாது சாமி ப்ளீஸ். டேய் டாக்டர் கோட்ரா. டேய் எனக்கு ரொம்ப நாளா டாக்டர் கோட் போடணும்னு ஆசைடா. நான் இந்த கோட்டை போட்டு டாக்டர் ஆக போறேன். வரிசையா உங்களை செக் பண்றேன்டா நானு. டேய் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கடா அர்ஜுன். திடீர்னு யாருன்னா வந்துட்டாங்கன்னா உன்னை நல்லா வெளுத்து எடுக்க போறாங்க பாரு.
ஏய் சும்மா இருப்பா, அதான் யாரும் வரல, நம்ம கோட் போட்டு பாக்குறதுல என்ன இருக்கு, போட்டு பாத்திர வேண்டியதா. இது என்னடா இது இவ்வளவு பெரிய கோட்டா இருக்கு, இத போட்டா நான் முங்கிருவேன் போலயே. அதுக்குதான் சொன்னோம் இத போடாதன்னு, கேட்க மாட்டேன். பாட்டியா, நான் டாக்டர் ஆயிட்டேன், நான் படிக்காமயே டாக்டர் ஆயிட்டேன்டா. இந்த கோட்ல சும்மா சூப்பரா இல்ல நானு. இப்ப இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு எல்லாரையும் செக் பண்ண போறேன். எல்லாரும் வரிசையா வாங்கடா, ஊசி போட்டுருவோம். என்னது ஊசியா? உனக்கு மட்டும் ஊசி வேணும், எங்களுக்கு மட்டும்தான் ஊசியா? ஏய் என்னப்பா இப்படி சொல்ற, வலிக்காம ஊசி போடுறேன். என்னது பக்கத்துல பலமா சிரிப்பு சத்தம் கேக்குது, யார் அது? யார் இது என் கோட் போட்டுட்டு என்ன மாதிரி இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது? அச்சோ, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், நான் சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸை. இந்தாங்க உங்க கோட்டை நீங்களே வச்சுக்கோங்க. நல்லதா இருக்கு, நீ டாக்டர் ஆகுறதுக்கு நல்லா படிக்கணும், புரிஞ்சுதா தம்பி? ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். இப்போதைக்கு இந்த கோட்டை வச்சுக்கோங்க நீங்களே. நான் பெருசா படிச்சு டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான கோட்டை வாங்கிக்கிறேன். கோட் வாங்குறது பத்தாது, டாக்டர் ஆகணும், புரியுதா? எல்லாருக்கும் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். நர்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையா கூப்பிடுங்க, நம்ம செக்அப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளி வாங்கம்மா. டாக்டர் அங்கிள், நான் தான் பப்ளி அங்கிள். நான் வீட்ல சேட்டையெல்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்ல பொண்ணு தான் அங்கிள். எனக்கு ஊசி எல்லாம் போட்டுறாதீங்க, ஏதாவது பார்த்து பண்ணுங்க அங்கிள். டாக்டர்னாலே ஊசி போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது ஜஸ்ட் ரெகுலர் ஹெல்த் செக்அப் தாமா, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம், ரொம்ப பதட்டப்படாதீங்க. நல்லா பிரீத் பண்ணுங்க, நல்லா பிரீத் பண்ணுங்க. ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஐஸ் ஓபன் பண்ணுங்க, ஐஸ் செக் பண்ணிடலாம். ஓகே, நாக்கு நீட்டுங்க. ஓகே, நீங்க ஆல்ரைட், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க போயிட்டு வரலாம். ஓகே அப்பாடா, தேங்க்யூ டாக்டர் அங்கிள், தேங்க்யூ நர்ஸ் ஆண்டி. நான் போயிட்டு வரேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தப்பிச்சிட்டேப்பா, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. சிஸ்டர், அடுத்த ஸ்டூடெண்ட் கூப்பிடுங்க. ப்ளூபெரி முன்னாடி வந்து உட்காருங்க. அங்கிள், நான் தான் ப்ளூபெரி அங்கிள். ஹே ஹாய் ப்ளூபெரி, எப்படி இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் நல்லா பிரீத் பண்ணுங்க பாப்போம். ஓகே, கண்ணை காட்டுங்க, நாக்கு நீட்டுங்க. ஓ மை காட், இது என்ன வாயில சொத்தப்பல்லா இருக்கு? இவ்வளவு சொத்தப்பல் வச்சிருக்கீங்களே, நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? ஆமா அங்கிள், நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன். சாக்லேட் சாப்பிடுறது தப்பு தான், இருந்தாலும் என்னால ஸ்டாப் பண்ண முடியல அங்கிள். அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி இந்த சொத்தை அப்படியே உங்க வாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகே, இனிமே சாக்லேட் சாப்பிடவே கூடாது. ஓகே, இப்போதைக்கு ஒரு மாத்திரை எழுதி தரேன். நர்ஸ், அந்த டேப்லெட் எடுத்து கொடுங்க. நர்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து 1 டேக்கு 3 டேப்லெட் கொடுக்கணும். காலையில, மத்தியானம், நைட்டு, அது மாதிரி 2 டேஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, அப்படி எடுத்து கொடுத்து விடுங்க இந்த ஸ்டூடெண்ட்க்கு. ஓகே ப்ளூபெரி, நீங்க இந்த 3 டேப்லெட் வந்து 1 டேக்கு சாப்பிடணும். இந்த 3 டேப்லெட் வந்து நெக்ஸ்ட் டேக்கு சாப்பிடணும். நீங்க எப்படி சாப்பிடணுங்கிறத இந்த லெட்டர்ல நான் டீடைலா உங்க மாம் அண்ட் டாட்க்கு எழுதி தரேன். ஸோ பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட தான் நீங்க இதை சாப்பிடணும், தனியா எடுத்துக்க கூடாது. ஓகே ஓகே டாக்டர் அங்கிள், இது ரொம்ப கசக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ளூபெரி, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இது கசக்கெல்லாம் செய்யாது, தாராளமா சாப்பிடலாம். ஓகே, இனிமேட்டு சாக்லேட் சாப்பிடுறத ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துடுங்க. ஓகே டாக்டர், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் நேம் நோட் பண்ணி நீங்க என்கிட்டயே கொடுத்துருங்க. நான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட டைரக்டா கொடுத்துடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் கையில கொடுக்கறது அவ்வளவா சேஃப் இல்லை இல்லையா? நானே கொடுத்துடுறேன் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகே ஓகே மேம், அதுவும் கூட நல்ல ஐடியா தான். ஓகே, அப்ப இந்த டேப்லெட் வந்து ப்ளூபெரியோடது, இது நேம் நோட் பண்ணிருக்கோம். இது தனியா எடுத்து வச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஷூர், அது வந்து என்னோட வேலை, நான் கரெக்டா அவங்க கிட்ட கொடுத்துறேன் டாக்டர். தேங்க்யூ. சிஸ்டர், நெக்ஸ்ட் யாரு, அவங்கள கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்வீட்டி வாங்கப்பா இங்க. அங்கிள், நான் தான் ஸ்வீட்டி. அவளுக்கு கொடுத்த மாதிரி நிறைய டேப்லெட் எனக்கு கொடுக்காதீங்க அங்கிள். செக் பண்ண முன்னாடி எல்லாரும் கரெக்டா எனக்கு டேப்லெட் தராதீங்க, இன்ஜெக்ஷன் போடாதீங்கன்னு சொல்லிடுறீங்க. இட்ஸ் ஓகே, பிரீத் பண்ணுங்க, நல்லா பிரீத் பண்ணுங்க. ஓகே, கண்ணு காட்டுங்க, அந்த கண்ணு காட்டுங்க, நாக்க நீட்டுங்க. சேம் ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்குமா? வாய் ஃபுல்லா சொத்தப்பல்லா இருக்கு, நீங்களும் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க போல. இது சரி வராதே. அங்கிள், இல்ல அங்கிள், நான் ஸ்வீட் சாப்பிட்டா அம்மா பிரஷ் பண்ணனும் சொல்லிருக்காங்க. 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணனும் சொல்லிருக்காங்க. நான் அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுவேன் அங்கிள். வாட், 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணியும் உங்களுக்கு இவ்வளவு சொத்தப்பல் இருக்கா? எப்படி பிரஷ் பண்ணுவீங்க? அங்கிள், வீக்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணுவேன் அங்கிள். ஓ மை காட், என்னது வீக்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணுவீங்களா? 1 டேக்கு 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணணும். காலையில பிரஷ் பண்ணணும், தூங்குறப்பையும் பிரஷ் பண்ணணும், புரிஞ்சுதா? அப்பதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. நர்ஸ், இவங்களுக்கு 3 டேஸ்க்கு டேப்லெட் கொடுங்க. என்னது 3 டேஸ் டேப்லெட்டா? ஓ மை காட். ஓகே, 3 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து 9 டேப்லெட்ஸ் கொடுத்துருங்க. பாப்பா, காலையில ஒரு டேப்லெட், மத்தியானம் ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட். இதே மாதிரி 3 டேஸ்க்கும் நீங்க 3 டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். எல்லாமே இதுல நான் நோட் பண்ணி தரேன். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்டா கொடுத்துடுங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்க மேம் வந்து கொடுத்துருவாங்க. சோ நீங்க கரெக்டா டேப்லெட் சாப்பிட்டா மட்டும் போதும், ஃபாலோ பண்ணுங்க. இனிமே டெய்லி 2 டைம்ஸ் நீங்க பிரஷ் பண்ணணும், புரிஞ்சுதா? ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் யாரு? நெக்ஸ்ட் வந்து ரித்து இங்க வாங்கம்மா.
ஐயோ நம்மளுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ரித்து நல்லா பிரீத் பண்ணுங்க. ஓகே, கண்ணை ஓபன் பண்ணுங்க. சூப்பர், நாக்க நீட்டுங்க. வெரி குட். இப்போ வரையும் ஹெல்த் செக்அப் பண்ணதுல நீங்க தான் செகண்ட் கேர்ள். ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் தராங்க, ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே டாக்டர். ஓகேம்மா, உங்களுக்கு எந்த டேப்லெட்ஸும் இல்லை, நீங்க போலாம். அப்பாடா தப்புச்சோப்பா. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து மித்து. மித்து இங்க வாங்கம்மா. அங்கிள் அங்கிள் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அங்கிள். சாக்லேட்டே எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். அதனால டேப்லெட் தராதீங்க அங்கிள். அது நான் செக் பண்ணி சொல்றேன். மூச்சு நல்லா விடுங்க, நல்லா பிரீத் பண்ணுங்க. ஓகே, கண்ணை நல்லா தரங்க. வாட் இஸ் திஸ்? எங்க இதை ரீட் பண்ணுங்க பாப்போம். இதை தூரமா வச்சு ரீட் பண்ணுங்க என்ன இருக்குன்னு. ஐயோ இது என்னன்னே தெரியலையே. உங்க ஐசைட் ரொம்ப கம்மியா இருக்குமா? வீட்ல ரொம்ப டிவி பாப்பீங்களோ? ஆமா டாக்டர், நான் ரொம்ப டிவி பார்ப்பேன். அதுவும் இல்லாம போன்ல வேற கேம்ஸ் விளையாடிட்டே இருப்பேன். அதுதான் தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஐசைட் கிளியர் பண்றதுக்கு கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு வந்து உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு என்னோட கிளினிக் வாங்க. அங்க வந்து உங்க ஐசைட்டை ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்துடலாம். ஓகே, நான் உங்களோட இந்த லெட்டர்ல வந்து எழுதி கொடுத்துறேன். உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு கிளினிக் வாங்க. எங்க கிளினிக் வந்தாலும் சரி, வேற பக்கத்துல எங்க போனாலும் சரி, அங்க வந்து இதை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? கிளாஸஸ் போடலன்னா இன்னும் ஐசைட் ரொம்ப பாதிக்குமா? ஐயோ அங்கிள் என்ன இப்படி சொல்றீங்க? இனிமே நான் போன்ல கேமே விளையாட மாட்டேன் அங்கிள். ஆமா குழந்தைங்களா, ஸ்கிரீன் டைம்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நீங்க போலாமா? நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் சிவா. சிவா இங்க வாங்க. டாக்டர் இந்த ஸ்டூடண்ட் தான் சிவா. ஓ ஓகே, சிவா வெரி ஸ்மார்ட் பாய். பிரீத் பண்ணுங்க, நல்லா நல்லா பிரீத் பண்ணுங்க. கண்ணை ஓபன் பண்ணி காட்டுங்க, நாக்க நீட்டுங்க. ஓகே, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். உங்களுக்கு எந்த மெடிசின்ஸும் தேவை கிடையாது, நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்யூ டாக்டர் அங்கிள். நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் ஆதி தான் டாக்டர். ஹாய் ஆதி, நைஸ் டு மீட் யூ. நல்லா பிரீத் பண்ணுங்க. ஓகே, கண்ணை ஓபன் பண்ணி காட்டுங்க, வாய் ஓபன் பண்ணுங்க. சேம் ப்ராப்ளம், சேம் சொத்தப்பல் ப்ராப்ளம். ஏன்பா இவ்ளோ சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடுறீங்க? உங்க பேரண்ட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்களா? நர்ஸ் இவங்களுக்கும் 3 டேஸ்க்கு வந்து இது டேப்லெட் கொடுத்துருங்க. அதுவும் இல்லாம எழுதி கொடுத்துடுங்க. அந்த இதுல ரொம்ப சாக்லேட் சாப்பிடுறாங்க, சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்குன்னு எழுதி கொடுத்துடுங்க. ஓகே டாக்டர். இனி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க. உங்க மேம் கிட்ட தான் சொல்லிட்டு போகணும், கிளாஸ் மேம் கிட்ட. இவங்க எல்லாம் சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா நல்ல நிறைய இம்போசிஷனா கொடுங்க மேம்னு உங்க மேம் கிட்ட தான் சொல்லணும். ஐயோ அங்கிள், டேப்லெட் கொடுக்கறதே பெரிய குடும்பம், இதுல இம்போசிஷன் வேறயா? எஸ்கேப். லாஸ்ட் ஸ்டூடண்ட் அர்ஜுன் தான் டாக்டர். அர்ஜுன் நீங்க வாங்க. அர்ஜுன் அர்ஜுன் டாக்டர் அந்த பையன் தூங்கிட்டான் போல நல்லா சாப்பிட்டு. அர்ஜுன். ஐயோ நம்மளதான் கூப்பிடுறாங்க. யாரையுமே காணோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க போலயே. நம்ம தான் ஐயோ மாட்டணும், ஊசி போட போறாங்க. பேசாம தண்ணி குடிக்கணும்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. டாக்டர் அங்கிள் எனக்கு ரொம்ப தண்ணி தகமா இருக்கு, நான் வெளியே போய் குடிச்சிட்டு வரேன். அதுக்குதான் தண்ணி உங்க கிளாஸ் ரூம்லயே வச்சிருக்காங்களே, நானே உனக்கு தண்ணி பிடிச்சு தரேன். தண்ணி குடிச்சிட்டு இங்கே இரு, செக்அப் பண்ணும். ஐயோ இந்த தண்ணி எப்ப கொண்டு வந்து இங்க வச்சாங்க கிளாஸ் ரூம்ல, அதுவே தெரியலையே. சரி தண்ணியை குடிச்சிட்டு போய் உட்காருவோம். அங்கிள் அங்கிள், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு, நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் அங்கிள். அது சரி, தண்ணி ரெஸ்ட் ரூம் எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இன்னைக்கு செக்அப் பண்ணாம விட மாட்டேன். ஒழுங்கா உட்காரு. நல்லா பிரீத் பண்ணு பாப்போம், நல்லா பிரீத் பண்ணு. கண்ணை காட்டு. கண்ணுல கொஞ்சம் கூட பவரே இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. நாக்க நீட்டு. அடடா இது என்ன வாயெல்லாம் ஒரே சொத்தப்பல்லா இருக்கு. ஏப்பா தம்பி, நீ சாக்லேட் சாப்பிடுவியா இல்ல சாக்லேட் கடையவே சாப்பிடுவியா? சரியில்லையே கொஞ்சம் கூட. ஐசைட்டும் ரொம்ப குறைவா இருக்கு. பேசாம உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு நீனும் கிளினிக் வா. புரிஞ்சுதா? ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? எனக்கு கிளாஸ் எழுதி தர போறீங்க? கிளாஸ் கூட எழுதி கொடுங்க டாக்டர், ஆனா மாத்திரை மட்டும் எழுதி தராதீங்க டாக்டர். மாத்திரையும் இருக்கு, உனக்கு ஊசியும் இருக்கு. ஐயோ என்னது ஊசியா? டாக்டர் சிஸ்டர், இந்த பையனுக்கு ஒரு 5 டேஸ்க்கு டேப்லெட் கொடுத்துருங்க. இவன் வாயில இருக்க பூச்சிக்கு 5 டேஸ்க்கு அவன் சாப்பிட்டா கொஞ்சமாச்சும் கியூர் ஆகும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த இதுல நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்கோம். அவங்க நாளைக்கு கண்டிப்பா வந்து நம்மள மீட் பண்ணியே ஆகணும். இந்த பையனோட ஹெல்த் கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் ஸ்நாக்ஸா சாப்பிட்டுருக்கான். இப்ப அவனோட வயிற்றுலயும் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. சோ உங்க பேரண்ட்ஸ்க்கு நீட்டா மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுங்க கிளியரா. ஐயோ போச்சுடா, யாருக்குமே பிரச்சனை இல்ல, நமக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையா? ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஒரு பிரச்சனையாடா இந்த உலகத்துல? சாப்பிடுறதுக்கே உரிமை இல்ல. என்ன நான் சொல்றான் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை, மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.